ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனல். லாஸ்ட் வீடியோவில் பின்ட்ரெஸ்ட்டோட பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பின்ட்ரெஸ்ட்டை ப்ரொஃபைலை எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பின்ட்ரெஸ்ட்டில் நம்மளோட ப்ரொஃபைல் மற்றவங்களுக்கு, அதாவது விசிட்டர்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக காமிக்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயம் முக்கியமாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒன்று, ப்ரொஃபைல் நேம். நம்பர் 2, நம்மளோட இமேஜ் ஆர் லோகோ. 3வது, டிஸ்கிரிப்ஷன். இது 3 மட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ப்ரொஃபைலே நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே மொபைல் டிசைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது போக என் கம்பெனி லோகோ கொடுத்துருக்கேன். அது போக டிஸ்கிரிப்ஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ரொஃபைல் நேமாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குற விசிட்டர்ஸ் எல்லாம் இது ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டு தான் அப்படின்னு நினைப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு விசிட்டர்ஸ் நிறையா கெயின் ஆகும். ஏன் இதை பக்காவாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னால், பிகாஸ் இந்த பின்ட்ரெஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது, இதில் சர்ச் இன்ஜினும் இருக்குது. ஸோ சர்ச் இன்ஜின் அவங்க சர்ச் பண்ணும்போது உங்களோட நேம் நீங்கள் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக கொடுக்குறீங்களோ, அது கூட கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு முன்னாடி போய் உங்களோட எஸ்இஓ படி உங்களோட ப்ரொஃபைல் காமிக்கும். கீவேர்ட்ஸ் அதை எப்படி இதில் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிள், டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் உங்கள் பிஸ்னஸோ, உங்கள் சர்வீஸோ, உங்கள் ப்ராடக்ட்டோ நீங்கள் எதை பற்றி சொல்ல வரீங்களோ, இல்லை நீங்கள் வச்சுருக்க பிளாகரோ எதை பற்றி சொல்ல வரீங்களோ அதில் மெயினான வேர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. அவ்வளோதான். எப்படி டேக்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் சொல்கிற விஷயத்த மெயினான வேர்ட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது மூலிமா தான் உங்களோட ப்ரொஃபைல் முன்னாடி போய் காட்டுறது. அதுக்கப்புறம் உங்கள் லோகோ கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். லோகோவோ இல்லை இமேஜோ, இல்லை எனக்கு லோகோலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க. பட் அந்த ஃபோட்டோ செல்ஃபியாக இருக்கவே கூடாது, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோவாக இருக்கணும். இல்லை எனக்கு ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் இல்லை, பட் எனக்கு பிளாகர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலில் உங்கள் நேம் போட்டுக்கோங்க. பிரச்சனையே இல்லை. நேம் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் பிளாகரில் என்ன சொல்கிறீங்களோ ப்ரொஃபைல் நேமாக போட்டுருங்க. அவ்வளோதான். பெரிய பிரச்சனையே இல்லை. இது மூலிமா உங்களுக்கு விசிட்டர்ஸ் நிறைய கெயின் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ரொஃபைல் செட்டப். ஒரு மேலாப்பில் தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிடுறேன். அப்புறம் அப்கமிங் வீடியோஸில் ரிச் பின்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் நம்ம பின்ட்ரெஸ்ட் பேசிக்ஸில் பார்த்து ஒரு 3 கேட்டகரி, அனலிட்டிக்ஸ், அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஒரே வீடியோவில் பார்த்துட்டா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அது வேஸ்ட்டு தான். ஸோ அதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் பிளாகரோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டோ, ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ வச்சுருந்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட் மூலிமா நிறைய விசிட்டர்ஸை கொண்டு வரக்கு 100% சான்ஸ் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.